புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளிக்கு 5 ஆண்டு சிறை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியை கடத்தி பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் விழுப்புரம் மாவட்டம் மாம்பழம்பட்டு கிராமத்தை சார்ந்த கூலி தொழிலாளி பழனி வயது 48 என்பவரை நெட்டப்பாக்கம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று இறுதி விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட பழனிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 2 லட்சம் வழங்க புதுவை அரசிற்கு நீதிபதி உத்தரவிட்டார். அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 750 மதிப்புடைய இலவச பொங்கல் பரிசாக மளிகை தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக பொங்கல் பரிசாக மளிகை தொகுப்புகளை வழங்க அறிவித்துள்ளது. இந்த மளிகை தொகுப்பின் மதிப்பு சுமார் 750 ஆகும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் இந்த இலவச தொகுப்பை பெறுவார்கள். இந்த மளிகை தொகுப்பு விநியோகமானது ஜனவரி 3ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகள் மூலமாக தொடங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள 750 மதிப்புள்ள மளிகை தொகுப்பில் பின்வரும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கியுள்ளன. பச்சரிசி 4 கிலோ, நாட்டு சர்க்கரை வெல்லம் 1 கிலோ, பாசிப்பருப்பு 1 கிலோ, நெய் 300 கிராம், சூரியகாந்தி எண்ணெய் 1 லிட்டர், துணிப்பை 1. இந்த அறிவிப்பின் மூலமாக புதுச்சேரி மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடவும் பொருளாதார சுமையை குறைக்கவும் இந்த இலவச மளிகை தொகுப்பு பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் கூறிவிட்டு சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் நடைபெற்ற தவிக பொதுக்கூட்டத்தில் விஜய் புதுச்சேரி அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி சென்றிருக்கிறார். அதை வன்மையாக கண்டிக்கிறோம், மறுக்கின்றோம். புதுச்சேரி மாநில அந்தஸ்து சம்பந்தமாக 16 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று கூறி மாநில அந்தஸ்து கோரிக்கை தற்போதுதான் வைத்த மாதிரியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி பரப்புரைகள் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது. இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் புதுச்சேரிதான் என்றும் ஊழல் குற்றச்சாட்டிற்காக அமைச்சர் மாற்றப்பட்டு இருக்கிறார் என்று விஜய் கூறியது தவறானது. சுழற்சி அடிப்படையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்பதற்காகவே மாற்றம் செய்யப்பட்டது என்று விளக்கம் அளித்த நமச்சிவாயம், தமிழகத்தில் பிரசார கூட்டத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார் என்றும் விமர்சித்தார். விஜய்க்கு பேச எழுதி கொடுத்தவர்கள் முழுமையான தரவுகள் எழுதி கொடுத்திருக்க வேண்டும். விஜய் உண்மைத்தன்மை அறிந்து பேச வேண்டும். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே பேசுவது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது என்று காட்டமாக தெரிவித்தார். புதுவை மாநில மக்களுக்கு எந்த ஆட்சி இருந்தால் அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கும் என்பது நன்றாக தெரியும். 2026ஆம் ஆண்டு புதுவை மாநில மக்கள் ஆசையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். புதுச்சேரி வாக்காளர்கள் வருகின்ற 11ஆம் தேதிக்குள் சிறப்பு தீவிர திருத்தப்பணி படிவங்களை ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்குமாறு மாநில தேர்தல் அதிகாரி கலெக்டர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பணி கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்தனர். பின் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்காளரிடமிருந்து திரும்ப பெற்று வருகின்றனர்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த அட்டவணையின்படி வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நாளை 11ஆம் தேதிக்குள் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. இதுவரை கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் நாளைக்குள் தங்கள் ஓட்டுச்சாவடிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்து புதுச்சேரியில் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்க ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் துணை முதல்வர்கள் ஆசிரியர்கள் பணிமூப்பு பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் துணை முதல்வர்கள் ஆசிரியர்களின் பணிமூப்பு பட்டியல் பதவி உயர்விற்காக தயாரிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2025 வரை துணை முதல்வராக பணியில் சேர்ந்த 82 பேரின் பணிமூப்பு பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் வெர்பீனா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். போலி மருந்து தயாரித்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி காங்கிரஸ் சார்பில் தவளக்குப்பத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்து விற்பனை செய்ததை சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடித்தனர். பல இடங்களில் போலி மருந்துகள் இருந்த குடோன்களுக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர். போலி மருந்தை தயார் செய்த உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் தவளக்குப்பத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமை தாங்கினார். முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகளை தொழிற்சாலையின் மூலமாக தயாரித்து விற்பனை செய்ததால் லட்சக்கணக்கான மக்கள் உயிருடன் விளையாடியுள்ளனர். போலி மருந்து தயாரித்த உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும். அதன் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணியாற்றும் குரூப் ஏ மற்றும் பி அரசு அதிகாரிகள் அசையா சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கைகள், புதுச்சேரி அரசில் பணியாற்றி வரும் குரூப் ஏ மற்றும் பி பிரிவு அரசு ஊழியர்களின் 2025ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர அசையா சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதன்படி வருகின்ற 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்தில் தங்களது அசையா சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அரசு நிறுவனங்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றும் குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் இணையதளத்தில் மட்டுமே தங்களது அசையா சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். மற்ற அதிகாரிகள் தங்களது அசையா சொத்து விவரங்களை வருகின்ற 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் விஜில் பிஒய் கவர்மெண்ட் இன் மின்னஞ்சலில் தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் கடவு சொல்லை மறந்துவிட்ட அதிகாரிகள் தங்களின் பிறந்த தேதியை பயன்படுத்தி கடவுச்சொல்லை மீட்டெடுக்க முடியும். எனவே அசையா சொத்து கணக்கை தாக்கல் செய்யாதவர்களின் பட்டியலை துல்லியமாக தயாரிக்கும் வகையில் அனைத்து துறை தலைவர்களும் தங்களது ஊழியர்களின் தரவுகளான அவர்களின் பதிவு, பிறந்த தேதி, ஓய்வு பெறும் தேதி, ஊதிய வகை, ஊதிய நிலை, தற்காலிக பணி நீக்கம் உள்ளிட்ட விவரங்களை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டுமென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மருந்தகங்களில் மருந்து வாங்கி பயன்படுத்த வேண்டுமென்று மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர். புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்க ஆலோசனைக் கூட்டம் சாரம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்க தலைவர் ரமேஷ்குமார் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரமோத், செயலாளர் ஸ்ரீனிவாசன், பொருளாளர் சுப்பிரமணியன் உட்பட பலரும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் சங்க நிர்வாகிகள் கூறுகையில், இந்தியாவில் சர்வதேச தரம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் மருந்துகள் இந்தியா மட்டுமின்றி ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள், லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் மூலமாக 25,000 பேர் வேலை செய்து வருகின்றனர். மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தில் உள்ள 60 நிறுவனங்களும் மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின்படி உரிமம் பெற்று மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் மற்றும் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இணைந்து
உற்பத்தி செய்யப்படும் நிறுவனங்களில் வழக்கமான சோதனைகள், திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்படும். மருந்துகள் உற்பத்தி செய்வது முதல் விநியோகம் செய்யப்படும் வரை நவீன தொழில்நுட்பத்துடன் கண்காணிக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளில் தொழில் நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள், மருத்துவர்கள், வணிகர்கள் உரிமம் பெற்ற மருந்தகங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகள் மூலமாக மருந்துகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்றனர். தலித்துக்கள் அளித்த புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் பிசிஆர் செல் எஸ்பி சரவணனை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தினர் பிசிஆர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலித் மாணவன் சஞ்சயை வன்கொடுமை செய்த கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் மற்றும் பேராசிரியர்கள் வசந்தி, உமா, நித்யா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யாததை கண்டித்தும், காலாப்பட்டு தலித் பெண் அபிராமி அளித்த புகாரின் அடிப்படையில் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் பிசிஆர் எஸ்பி சரவணனை கண்டித்து பிசிஆர் காவல் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. விசிக முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாணவரின் நிர்வாகிகள் சிவச்சந்திரன், ஆதிரை, உதயபாஸ்கர், சண்முகம், பெரியார் சிந்தனையாளர் இயக்க மாநில தலைவர் தீனா மற்றும் மனித உரிமை ஆர்வலர் காளிதாஸ் உள்ளிட்ட 50 பேர் கலந்து கொண்டனர். கோரிமேடு சாலையில் உள்ள சுப்பையா திருமண நிலையம் அருகில் ஒன்று கூடி இயக்குனர் உதயசங்கர் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பேரணியாக சென்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் பேரிகார்டுகளை போட்டு அவர்களை தடுத்ததால் சிறிது நேரம் முற்போக்கு மாணவர் கழகத்தினர் மற்றும் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட முற்போக்கு மாணவர் கழகத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பறிமுதல் செய்து வரும் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து புதுவை தலைமை தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில தினங்களாகவே புதுச்சேரி சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதாக கூறி சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை புதுச்சேரி நகராட்சியினர் பறிமுதல் செய்து சென்று அந்த மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளின் இந்த செயலை கண்டித்தும், கறவை மாடுகளை முற்றிலுமாக அழிக்க துடிக்கும் செயலை கண்டித்தும், போக்குவரத்து நெரிசல் உள்ள இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு அபராதம் விதிக்காமல் தங்களை போன்ற பால் உற்பத்தி செய்யும் கறவை மாடுகளை வளர்ப்பவர்களுக்கு அபராதம் விதிப்பது எந்த விதத்தில் நியாயமென்று கேள்வி எழுப்பியும் இந்த நகராட்சி அதிகாரிகளையும் புதுச்சேரி நகராட்சியையும் கண்டித்து புதுவை தலைமை தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாட்டின் உரிமையாளர்கள் தங்களின் மாடுகளோடு கலந்து கொண்டு முத்தியல்பேட்டை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மாடுகளுடன் ஊர்வலமாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி காரைக்காலில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தலைமை நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கோடிக்கணக்கான போலி மருந்துகள் பிடிப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட மனிதநேய மக்கள் கட்சியினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை செய்தனர். முன்னதாக புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகளை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி வழங்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக சார்பில்
தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி வழங்கும் பணிக்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று நாள்காட்டி வழங்கி புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியல்பட்டி தொகுதி முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு இந்த நாள்காட்டி வழங்கப்பட உள்ளது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஷைன் சார்பில் முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஷைன் ஏற்பாட்டில் ரோட்டரி மாவட்டம் 2981 சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் சார்பில் நேர்மை அங்காடி பல் மருத்துவம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்னும் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஷைன் தலைவர் ரோட்டரியன் மாதவி முத்து தலைமை தாங்கினார். இதில் தலைமை விருந்தினராக ரோட்டரியன் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் சிறப்பு விருந்தினராகவும் ரோட்டரியன் டாக்டர் மேரி அண்ணா மஞ்சு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உதவி ஆளுநர் ரோட்டரியன் டாக்டர் அருண் தீபாய்ந்தன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியின் நிறுவனர் ரவிச்சந்திரன், பள்ளியின் முதல்வர் ஜோய் பிரியா, ஒருங்கிணைப்பாளர்கள் ரோட்டேரியன் தீபா, டேவிட், காயத்ரி, கிரேசி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் முப்பெரும் விழாவை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பள்ளிகள் நேர்மை அங்காடி, பல் சிகிச்சை முகாம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆர்வமோடு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் புனரமைக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் திறந்து வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தொகுதியின் புனரமைக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் திறந்து வைத்தார். இந்த விழாவில் தாசில்தார் சேகர், துணை தாசில்தார் தமிழரசன், வருவாய் ஆய்வாளர் கோவிந்தசுவாமி, கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்த், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன் உட்பட கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். போலி மருந்து விவகாரத்தில் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றிய அரசை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் போலீஸ் தடுப்புகளை தாண்டி சட்டசபையை முற்றுகையிட முயன்ற திமுகவினரை கைது செய்து அழைத்து சென்றனர். இந்நிலையில் தடையை மீறி கூட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், அனிபால் கென்னடி உள்ளிட்ட 249 பேர் மீது பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருக்குனூர் பகுதியில் இளைஞரை கொடூரமாக தாக்கிய IRPN காவலர் மற்றும் இளைஞர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருக்குனூர் அடுத்த கூனிச்சம்பட்டை சார்ந்தவர் விநாயகம், வயது 40, பெயிண்டர். இவர் கடந்த 6ஆம் தேதி இரவு அப்பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு தனது பைக்கில் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திருக்குனூரிலிருந்து தமிழக பகுதியான ஐவேலிக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த பிரதீப் விநாயகம் ஓட்டி வந்த பைக் மீது மோதியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த பிரதீப் நண்பர்களான ஐவேலியை சார்ந்த IRPN போலீஸ் வீரமணி மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் விநாயகத்தை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அருகிலிருந்த கல்லால் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் தலையில் படுகாயமடைந்த விநாயகத்தை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மையத்திற்கு அழைத்து சென்றனர். பின் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து விநாயகத்தின் மனைவி மாரியம்மாள் திருக்குனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் காவலர்கள்
IRPN போலீஸ் வீரமணி, வசந்தகுமார், பிரதீப் ஆகியோர் மீது கொலை முயற்சி, SC/ST வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விநாயகம் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. இதன் பிறகே கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படுமா என்பதும் தெரியவரும். அரியங்குப்பம் தொகுதி காக்காயந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள காகபுஜண்ட மகரிஷி கோவிலில் 21ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சில்வர் பாத்திரங்களை வழங்கினார். அரியங்குப்பம் தொகுதி காக்காயந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள காகபுஜண்ட மகரிஷி கோவிலில் 21ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ அகத்தியர் போற்றி என்ற மகா அர்ச்சனையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் பாத்திரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, தண்டபாணி, ஜெயக்குமார், தக்ஷணாமூர்த்தி, ஏழுமலை, பாரதி, சுந்தர், அன்பு, மணி, செல்வம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆனந்தகுடில் சிவ சச்சிதானந்த மகரிஷி மற்றும் ஸ்ரீ அகத்திய பக்தர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இரவு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லோபமுத்ர சமேத ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி சுவாமிகள் சண்டை மேளங்கள் முழங்க மாட வீதிகளில் உலா வந்தனர். முடிவில் பக்தர்கள் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காரைக்காலில் இருந்து ஸ்ரீ ஐயப்ப தர்ம சேவா சங்கம் சார்பில் சன்னிதானத்தில் அன்னதானம் செய்ய தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் ஒருங்கிணைந்த ஸ்ரீ ஐயப்ப தர்மா சேவா சங்கம் சார்பில் சன்னிதானம் மற்றும் எரிமேலி ஆகிய இடங்களில் வரும் 10ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை என 30 நாட்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கும் வகையில் அதற்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வருடம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த வருடம் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி, பருப்பு வகைகள் போன்ற சமையலுக்கு தேவையான பொருட்களை காரைக்காலில் உள்ள ஐயப்ப பக்தர்களிடம் பெற்று அதனை லாரி மூலமாக அனுப்பி வைத்தனர். உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சிகள் மும்மதத்தை சார்ந்த காரைக்கால் சமாதான கமிட்டி தலைவர்கள் முன்னிலையில் அனுப்பி வைத்தனர்.